வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ் சார். சென்னையில் தொடர்ந்து ஒரு 4 நாட்களா மழை பெஞ்சிட்டே இருக்கு. இல்லையே, தண்ணி எங்கேயும் ஒரு சொட்டு நிற்கலையே. நிற்கிதாங்க. நீங்களும் இந்த மழை மட்டும் தான் சார் பெய்யுது, தண்ணி எங்கேயும் நிற்கல. ஒரு சொட்டு பெரிய அவர்கள் மாதிரி பேசாதீங்க சார். இல்லைப்பா, ஒரு சொட்டு தண்ணியே நிற்கல. இது எதிர்கட்சிகளின் சதி. நீ ஏதாவது வாளியில் தண்ணியை கொண்டு ஊற்றி விட்டுட்டு நீ இந்த மாதிரி பண்ணுற. இப்போ பூந்தமல்லியில் கார் நிற்கிறது. விடு விடு விடு. எப்படி மாட்டினாங்க பார்த்தியா? இது நார்மலாக அமைதியாக இருந்திருந்தா கூட சரி, ஜனங்க சரி மழை பெய்யுது கொஞ்சம் தண்ணி நிற்கிது அப்படின்ட்டு பொறுத்துப்பாங்க. எத்தனை பேர் சொன்னீங்க ஒரு சொட்டு தண்ணீர் நிற்காது. 98% மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்து விட்டன. தம்பி, 24 hours டெண்டர் விட்டாங்க, ஞாபகம் இருக்கா? எதுக்கு அது? ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்கு தானே. அண்ட் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை கட்டி இணைக்காமல் விட்டுட்டாங்கன்னு 2 முறை நம்ம செய்தி படித்தோம், ஞாபகம் இருக்கா? எப்படி நிற்கிது பார்த்தியா? பெரும்பாலான இடங்களில் இப்போது இன்னும் விடலை. மழை விட்ட பிறகு தான் இதோட சேதாரம் என்னன்றது தெரியும். நான் ஒரு 2-3 நிகழ்ச்சிக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். அது 2-3 நிகழ்ச்சி இல்லை, ஒரு மாதத்துக்கு முன்னாடி. இந்த முறை வரக்கூடிய மழை தேர்தலுக்கு முன்பு பெய்யக்கூடிய பெருமழையாக இருக்கும். இந்த மழையில் மக்கள் படக்கூடிய அவதி மக்கள் மனதில் ஃப்ரெஷ்ஷாக நினைவு இருக்கும். இதுவும் சேர்த்து திமுக அடி வாங்க போகுதுன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு நினைவு இல்லையான்னு தெரியல. மாட்டினாங்களா? நேரு சொன்னார், சேகர்பாபு சொன்னார், மாசு சொன்னார், பிரியா லோடுக்குன்னு ரெயின் கோட்டை போட்டுட்டு வந்துடுது. தண்ணி நிற்காதுங்க, தண்ணி நிற்காது. இப்போ எல்லா இடத்துலையும் நிற்கிது தண்ணி. அப்போ என்னதான்ப்பா வேலை பண்ணீங்க? கடைசி முறை கடந்த ஆண்டு என்று நினைவு மழை ஏதோ இது மாதிரி தண்ணி நின்னதுக்கு மேக வெடிப்புன்னு ஒன்று உருட்டினாங்க. இது மழை அல்ல, மேக வெடிப்பு. இது என்ன மேக வெடிப்பா? இன்னொன்று வருஷம் மழை பெய்யல. இன்னொன்று ஞாபகம் இருக்கா? துபாய்க்கோ இங்கே போயிட்டு வந்தார் ஒரு உதயநிதி. போயிட்டு நைட்டு டார்ச் லைட் அடிச்சுட்டு தூர் வர்ற பண்ணி பார்த்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார். அக்டோபர்லன்னு நினைக்கிறேன், அக்டோபர் தொடக்கம் என்று நான் நினைக்கிறேன். வெறும் நாடகம் போடுறதை தவிர வேறு எந்த வேலையும் இங்கே பார்க்கலப்பா சார். அதான் சரியாக தெரில போல இருக்குது சார். டார்ச் லைட்டு ஓரளவுக்கு தானே வெளிச்சம் வரும். ஏன் நைட்டில் போகிறேன்னு கேட்குறேன். ஏன்னா அப்போ தான் அவர் எந்திரிக்கிற டைம். மாட்டினாங்க இந்த வாட்டி. எல்லா இடமும் தண்ணி. நம்மெல்லாம் ஓரளவுக்கு அடுக்குமாடி வீட்டில் குடியிருக்கிறோம், தப்பிச்சிடுறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வட சென்னைக்கு போயிருந்தோம். ஹாரிபிள். அந்த ஜனங்க எப்படி வாழ்கிறாங்கன்றதை நினச்சி பார்க்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. யோசிச்சு பாரு தம்பி, வீட்டில் குடியிருந்துட்டு ஃபுல்லாக தண்ணி, இவ்வளோ தூரம் தண்ணி நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும்? பொருளை எங்கே எடுத்து வைப்ப? எங்கே போவ? இத்தனை மோட்டார் வச்சுருக்கோம், லாரியில் அல்றோன்ட்டுலாம் எல்லாம் சொல்கிறாங்க. மோட்டார் லாரியில் வச்சு அல்றதுக்கு மழைநீர் வடிகாலுக்கு எதுக்கு 6000 கோடி செலவு பண்ணீங்க? இப்போ இதையும் அந்த 24 மணி நேர டெண்டரையும் நீங்கள் நினச்சி பார்க்கணும். 24 மணி நேரத்தில் டெண்டரை முடிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன? நான் இன்றைக்கி சொன்னேன், ஏன் மழைநீர் வடிகாலில் இந்த மாதிரி 24 மணி நேர டெண்டர் கொடுக்குறாங்கன்னா, பூமிக்குள்ளே இருக்குது, கண்டுபிடிக்க முடியாது செஞ்சானா செய்யலையான்னு. இப்போ ரோடுனா நீ கேட்ப, இன்னும் ஏன் இப்படி போட்டு மெலிசா போட்டுருக்க ரோடு கையில் பார்த்தா வருதுன்ட்டு ஏதாவது சொல்லுவேன். மழைநீர் வடிகால் பூமிக்குள்ளே இருக்க போது டார்ச் லைட் அடித்தாலும் தெரியாதா சார்? தெரியாது. எப்படி தலையை உள்ளே விட்டு டார்ச் லைட் அடிக்கணும், எப்படி தெரியும்? ஸோ மாட்டிக்கிட்டாங்க. சென்னை மக்கள் பத்திரமாக இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் இன்றைக்கி மாலை வரை மழை தொடரும் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது. பத்திரமாக மக்கள் மீண்டு வர வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறத தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே வழி, அடுத்த வாட்டிலாம் இந்த மாதிரி சேதாரத்தை நீங்கள் சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றத்தை நடத்தி காட்டுங்கள், அவ்வளவுதான். இதுக்கு நடுவில் ஸ்கூலுக்கு வேறு சார் பிள்ளைங்களை அமுச்சு விட்டுட்டு, அதாவது ஸ்கூலில் லீவ் கொடுத்துடலாம். இப்போ தான் எல்லா டெக்னாலஜி வந்துருச்சு, மழை பெய்ய போகுதுன்னு தெரியுது. ஸ்கூலில் பிள்ளைங்களை வர சொல்லிட்டு அதுக்கப்புறமா அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி கூப்பிட்டு போங்க, மழை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களாம் சார். விடுமுறை விட்டுட்டு அன்றைக்கி மழை பெய்யலைன்னா கூட ஒன்றும் வானம் இஞ்சி விழுந்துடாதுன்றேன் நான். ரைட்டா? உங்களுக்கு இந்த புயல் கரையை கடக்கவில்லை. எப்போது கடக்கும் என்பதை நீங்கள் உறுதியாக சொல்ல முடியாது இல்லையா? புயல் திமுக கூட்டணி கட்சி கிடையாது, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறதுக்கு. அது அதிர்ஷ்டத்துக்கு தான் நவரும். நேற்று கரையை கடந்து விடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரமாக இப்போ பீச்சு பக்கத்துலேயே நின்றுருக்குது போல இருக்குது. அது என்ன விசிகே கட்சியா? ஏப்பா உட்கார் போனால் உட்காரோம், எந்திரின்னா எந்திரிக்கும். அது மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இது புயல். இன்னொன்று, அங்கே ஒரு திமுக கூட்டணியில் கட்சியில் ஒரு புயல் இருக்கார். யார் இது? புரட்சி புயல் வைகோ. அது ஓஞ்சிருச்சு அந்த புயல். அதனால் அந்த புயல் மாதிரி இந்த புயல்னு நினச்சிட்டாங்க. அது என்னது? டிட்டுவாவா? அது பேர் டிட்டுவா புயல். டிட்டுவா. அது டிட்டுவா நீங்கள் சொல்கிறபடி கேட்குமா? அப்போ அது எப்படி பிஹேவ் பண்ணுன்றது தெரியாது. யூ கான்ட் ப்ரெடிக்ட். ஒரு உத்தேசமாக சொல்ல முடியும். இப்போ அது ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு அழிச்சாட்டி பண்ணிட்டு நகராமல் இருக்குது. என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாரு. இப்போ அது கறந்துச்சுன்னா நேற்றே முடிஞ்சிருக்கும். நேற்று கரை கிடக்குன்னு சொன்னாங்க. நேற்று காலையில் மழை இல்லை இல்லையா? மதியத்துக்கு மேலே தான் அட்டி வெளுக்க ஆரம்பிச்சிச்சு. காலையில் மழை இல்லை. நபனும் இவ்வளோ 5ஆம் எண்ணு கொடி, ஆரஞ்சு அலர்ட்டு, ரெட் அலர்ட்டு, நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அது ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிக்காமல் அமைதியாக உட்கார்ந்த இடத்துல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. போலீஸ் போஸ்ட் இறங்கி அடிச்சிடணும். ஆமாம், அது ஐஸ்கிரீம் கிட்ட சொல்லணும், யோ அது நவர மாட்டேங்குதியா, போய் அடிச்சதை விரட்டு, துப்புரவு தொழிலாளி மாதிரி ராத்திரி அதை காலி பண்ணி விடு அப்படின்னு சொன்னால் இல்லையான்னு தெரில. அதுக்கிட்டலாம் அந்த வேலையை காட்ட முடியாது, தூக்கி போட்டுரும். அது அப்படி இருக்கும்போது லீவ் விட்டுருங்கன்றேன். நீங்கள் எந்த லட்சணத்தில் நீங்கள் உட்கட்டமைப்பை வச்சுருக்கீங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரே ஒரு நாள் அந்த பிள்ளைங்க லீவ் போட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கட்டும், டிவி பார்த்துட்டும், கேம்ஸ் விளாட்டுமே. இதுக்கும் சேர்த்து ஒரு சனிக்கிழமை வைக்கலாம் பாடத்தை. இன்னொன்று இப்போ தான் ஆன்லைன் கிளாஸ், ஒரு வருஷம் பூரா கோவிட் பீரியடில் ஆன்லைன் கிளாஸில் தான் நடத்துனாங்க. இந்த முடிவை எடுக்கிறதுக்கு கூட உங்ககிட்ட என்னங்க கோஆர்டினேஷன் இல்லை? இதில் போய் முனைவர் பட்டம் வேறு உங்களுக்கு அமைச்சருக்கு. சார், சென்னை கதிர்டல் சாலையில் கலைஞர் பூங்கா அமைக்கிறதுக்கு 25 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் கடைசியில் கட்டி முடிச்சப்ப 60 கோடி ஆயிடுச்சு சார். ஏற்கனவே இந்த செடி வைக்கிறதுக்கு மத்திய அரசு காசு கொடுத்தா டீ காபி குடிக்கிறதுக்கு அந்த செலவெல்லாம் எழுதிட்டு ஏகப்பட்ட இது அதில் ஊழல் நடந்திருக்குன்ட்டு ஒரு வாரத்திற்கு முன்பு விவாதித்தோம். 75 கோடி. இப்போ பார்த்தா இந்த பூங்கா வைக்கிறதுக்கு இவ்வளவு செலவு என்று செய்தி வெளியாகி இருக்கிறது. எனக்கே அதிமுக அரசு அமைந்து இந்த ஊழல்களை விசாரிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் கூட எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை விசாரணை தான் நடத்துறது? ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை தான் எவ்வளோ விசாரிக்கிறதுன்னு மலைப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த உத்தண்டி திருவான்மையூர் அது நின்று போச்சு, டெண்டரு வரல இன்னும். அது மாதிரி வந்துச்சுன்னா அந்த டெண்டரை விசாரிக்கிறதுல ஒரு அரசு முனைப்பு காட்டுமா? இந்த தோட்டக்கலை பூங்கா டெண்டரை விசாரிக்கிறதுல முனைப்பு காட்டுமா? எதை எடுத்தாலும் கமிஷன்ப்பா. எல்லா கவர்மெண்ட்டு காசு வாங்குவாங்கப்பா. ஊழலே இல்லை. எம்ஜிஆர் காலத்திலேருந்து அதற்கு முன்பு, ஏன் முதல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலிருந்தே ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்தது நம்ம அன்பில் மகேஷோட தாத்தா அன்பில் தர்மலிங்கம். பூச்சி மருந்து அடிக்கிறதுல ஊழல். அப்போ அதிகமான வயல்களில் பூச்சி இருக்கிறது என்று சொல்லி வெளிநாட்டிலேருந்து ஃப்ளைட்டை கொண்டு வந்து ஃப்ளைட்டில் வயலுக்கு தெளிக்கிற அந்த டெக்னாலஜி எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டை மருந்து தெளித்தா எப்படி கண்டுபிடிப்போம், தெளிக்கலைன்னா எப்படி கண்டுபிடிப்போம்? அதில் அடித்தாங்க ஒரு அமௌண்ட்டை. அது அந்த சர்க்காரிய கமிஷன் அறிக்கையில் அது ரொம்ப டீட்டெயிலாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதனால் 60லேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆதவனை சொல்லியிருக்காரு பாருங்க சார், கொள்ளை அடிக்கலாங்க, ஒரு லிமிட்டாக அடிக்கணுங்க. எதில் கொள்ளை அடிக்கிறதுன்னு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஞானி, மூத்த ஞானி, அவருக்கு தெரியாததில்லை. எவ்வளோ பண்ணுறீங்க, ஒர்க் எப்படி பண்ணுறீங்கன்றது தான் இதில் முக்கியம். புரியுதா? எல்லா ஆட்சி காலத்திலையும், அதிமுக ஆட்சி காலத்திலும் 10 ஆண்டுகளில் ஊழல் இருந்ததா என்றால் இருந்தது. குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை அவங்க. ஓகேவா? ஒரு வேலுமணி தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்தார். அவர் டிபார்ட்மெண்ட்லேயும் கரப்ஷன் இருந்துச்சு. காசு வாங்கிட்டு நீ கட்ட வேணாம்ப்பா, மழை நீர் வடிகால்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஒர்க்கு கரெக்டாக இருக்கணும். நீங்கள் 40% கமிஷன் வாங்கினா அவனுக்கு என்ன தான் நிற்கும்? கான்ட்ராக்டருக்கு 40%, 10% தான் லாபம் வைப்பான். 10லேருந்து 20% அதிகபட்சம் வைக்க முடியும். அவன் இந்த செலவுகளெல்லாம் கணக்கு போட்டு தான் வைப்பான் டெண்டர் கோட் பண்ணும்போது. 40% கமிஷன் வாங்கினா நீங்கள் எப்படி வேலை செய்வீங்க? இதில் பார்த்தோன்னா இந்த பூங்காவுக்கு பார்த்தோன்னா 25 கோடி பட்ஜெட்டு, 60 கோடி செலவு பண்ணியிருக்கேன். இப்போ எதில் போய் சேர்ப்ப? நீங்கள் என்ன இன்னுமா டிவிஎஸ்சியில் வேலை பார்க்குறீங்க? உங்களுக்கு எதுக்கு மலைப்பாக இருக்குது? இல்லை மாலதி, இட் இஸ் நாட் லைக் தட். 96 நான் வேலை பார்த்துருக்கேன். 96 ஜெயலலிதா அரசின் மீது சுமத்திய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்காகத்தான் திமுகவுக்கு மக்கள் வாக்களித்து திமுக ஆட்சிக்கு வந்தது. அப்போ இந்த விசாரணை கொடுத்துடும்போது நானும் ஒரு டீமுக்கு வேலை செஞ்சேன். நான் வேலை செஞ்ச டிஎஸ்பி கிட்ட மட்டும் 8 என்கொயரி இருந்துச்சு. அந்த 8 என்கொயரியை நீங்கள் வரிசைப்படுத்துனீங்கன்னா அப்போ பெரிய அமௌண்ட்டு. ஜெயலலிதா சொத்தே 66.5 கோடி இல்லை. ஸோ அப்போ 5 கோடி 10 கோடி அப்படின்றதெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்து விசாரிச்சுட்ருப்பாங்க. 96 20 லட்சமே பெரிய தொகை. 20 லட்சம் இருக்க ஊழலுக்கு அப்போது முக்கியத்துவம் இருக்காது. தூக்கி ஓரமாக இப்போ 20 லட்சம் தானேப்பா லாஸ் இதில் அப்படின்ட்டு இருக்கும். அப்போ அந்த 20 லட்சம் திருடினவன் தப்பிச்சிருவான். இது தோட்டக்கலையில் இது அமௌண்ட்டு வெறும் 30 கோடியாக தெரியுது, ஆனால் டபுளாக சுருட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் உத்தண்டி திருவான்மையூர் பிரிட்ஜு ஊழலை விசாரிக்கும் போது இதுக்கு ப்ரையாரிட்டி கிடைக்காது. டிவிஎஸ்சி இவ்வளோ தான் இருக்குது. அந்த மேன் பவர் வச்சுட்டு என்னென்னத்தை விசாரிப்பீங்க? எவ்வளோ பேரை ப்ராசிக்யூட் பண்ணுவீங்க? பாதி அரசு ஊழியர் ஜெயிலில் இருப்பான், அதிகாரி ஜெயிலில் இருப்பான். இதே போல் 2-3 நாட்களுக்கு முன்பு சிஎம்டிஓட அத்தாரிட்டி மீட்டிங் நடைபெற்றது. அந்த துறையோட பேரே என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். ஸோ இந்த சென்னை பெருநகரை வளர்ச்சியடை செய்வதற்காக திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவது தான் சிஎம்டிஓட வேலை. கட்டடம் கட்டுறது, ரிப்பேர் ஒர்க்கு பார்க்குறது, இதுக்கெல்லாம் தான் கார்ப்பரேஷன் இருக்குது, பொதுப்பணித்துறை இருக்குது. சரியா? ஆனால் இந்த சிஎம்டிஏவோட அஜெண்டா மீட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த அஜெண்டா மீட்டிங்கில் ஒப்புதலுக்காக வைக்கப்பட்ட பொருட்கள் என்னென்னன்றால், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அமுதம் ஸ்டோர்ஸ் அட் பெரியார் நகர், சென்னை. நான் உதாரணத்துக்கு ஒரு சில வேலைகளை மட்டும் சொல்கிறேன். அமுதம் ஸ்டோர்ஸு
ரேஷன் கடை கட்டுறது சிஎம்டிஏ வேலையாப்பா? கார்ப்பரேஷன் கட்டாதா? அல்லது சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனே கட்டாதா? அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் முதல்வர் படிப்பகம் அட் வால் டாக்ஸ் ரோடு. தம்பி, அந்த ஏரியா தானே நீ? அங்கே லைப்ரரி கட்டினா படிப்பாங்களேப்பா? வால் டாக்ஸ் ரோடு போயிருக்கீங்களா? நீ வரல. 7 கிணறு காவல் நிலையத்துக்கு வந்தியா நீங்கள் கூட? வரல. போயிருந்தானே தெரியும் உனக்கு வால் டாக்ஸ் ரோடு. நெரிசலாக இருக்கும். நெரிசலாக இருக்கும். கோட்டூர் போகிற லைப்ரரியிலேயே ஆள் இல்லை, காற்று வாங்குது. படிப்பாங்களாப்பா வால் டாக்ஸ் ரோடில் லைப்ரரி கட்டினா? அதுக்கு பதிலாக ஜிம்மு, இந்த ஃபுட்பால் கிரவுண்டு பயனுள்ளதாக இருக்கும்ல. வால் டாக்ஸ் ரோடில் முதல்வர் படிப்பகம் கட்டி மக்களுக்கு என்ன பயன்? அந்த வால் டாக்ஸ் ரோடு படிக்கிற நிலைமையிலேப்பா இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். முதல்வர் படிப்பகம், ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ கவர்மெண்ட் ஸ்கூல் அட் ஜிகேஎம் காலனி கொளத்தூர், ஓகே. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஹேண்டிங் ஓவர் ஆஃப் மல்டி ஸ்டோரேஜ் ரெசிடென்ஷியல் பில்டிங் அண்டர் வடசென்னை வளர்ச்சி திட்டம். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு. அதுக்கு அடுத்து சென்னையோட சமூக நல கூடங்களுக்கு கிச்சன் பொருட்கள் வாங்குவது. இது சிஎம்டிஏ வேலையா? கிச்சன் பொருள் வாங்குறது எப்படி சார் சிஎம்டிஏ வேலை? சமூக நல கூடங்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? கார்ப்பரேஷனு. கார்ப்பரேஷன். அவங்களுக்கு வாங்கிக்க தெரியாதா? கிச்சனுக்கு அண்டா குண்டாலாம் வாங்க தெரியாதா கார்ப்பரேஷனுக்கு? ஒருவேளை கொஞ்சம் இங்கே வாங்கிட்டு மீதியை முதல்வர் வீட்டுக்கு அனுப்பிடலான்னு பிளான் பண்ணுறாங்களோ? முதல்வர் வீட்டில் இந்த அண்டாலியம்மா சமைக்க போகிறாங்க. 2 இட்லி சாப்பிட்றாருமா முதல்வர், பாவத்தை. அதுவும் அந்த பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாரு. கோயம்பேடில் கைவண்ணம் சதுக்கம் அப்படின்ட்டு கலைஞர்களுக்காக இந்த ஓவியங்கள்லாம் வரைகிறதுக்காக கோயம்பேடில் பண்ணுறாங்க. இந்த பாலத்துக்கு கீழெல்லாம் இந்த இங்கே வச்ச பார்க் என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த கைவண்ணம் சதுக்கத்தை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறீங்களா நீங்கள்? பேருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்ற அது நல்லா வக்கனே வைப்பாங்க. கைவண்ணம் சதுக்கம். அப்புறம் பர்ச்சேஸ் ஆஃப் நியூ வெஹிக்கிள்ஸ் ஃபார் ஆஃபீஸர்ஸ் இன் தி கேடர் ஆஃப் சீஃப் இன்ஜினியர், சீனியர் பிளானர், ஃபினான்ஷியல் அட்வைசர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். இவங்களுக்கெல்லாம் புது வண்டியும். இல்லை, இது எப்படி வளர்ச்சி திட்டம் வரும்? நடந்தால் போகிறீங்க நீங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியம். ரிட்டையர்டு அஃபிஷியல்ஸ் ரீஎம்ப்ளாய்டு ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் இன் தி கேடர் ஆஃப் ஸோ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் 6 months அண்ட் ரீஎம்ப்ளாய்மெண்ட். நான் ஏற்கனவே சொன்னேன், ரிட்டையர் ஆன ஆளுங்களை வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு நான் சொன்னேன். இன்னைக்கு திறமையான படித்த பொறியாளர்கள் நாட்டில் இல்லையா? ரிட்டையர் ஆனவனை எதுக்கு ரீஎம்ப்ளாய் பண்ணிகிட்டே இருக்க? ஏற்கனவே 6 மாதம் ரீஎம்ப்ளாய் பண்ணி திருப்பி 6 மாதம் அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. எதுக்கு இந்த 6 மாதம்னா எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே சொரட்டி திங்கணும். இந்த சிஎம்டிஓட மீட்டிங் நடக்கும்போது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பிரதிநிதி இங்கே வருவார். எக்ஸ்பெண்டிச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் வருவார். தினமலரில் வந்திருக்கக்கூடிய செய்தியில் கட்டமைப்பு திட்டங்கள் தொடர்பான டெண்டர்களுக்கு ஒப்புதல் பெறுவதற்கான கோப்புகள் தாக்கல் செய்யப்பட்டன. இதில் பெரும்பாலான கோப்புகள் எதிர்கால வருவாயை நிதி ஆதாரமாக வைத்து தயாரிக்கப்பட்டிருந்தவை. என்னென்னா, அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் சிஎம்டிஏவுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வருதுன்னு வச்சுக்க. அந்த 10 கோடி ரூபாயை இப்போ செலவு பண்ணுறதுக்கு ப்ரப்போசல் வச்சுருக்காங்க. அப்போது சிஎம்டிஏவின் தற்போதைய நிதி நிலவரம் குறித்த விவரங்களை அளித்துவிட்டு நிதியிருப்பு அடிப்படையில் புதிய டெண்டர்களுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் என நிதித்துறையின் சிறப்பு செயலர் பிரசாந்த் வடனாரே தெரிவித்தார். இன்றைக்கி கையில் எவ்வளோ காசு இருக்குது அதுக்கு மட்டும் டெண்டர் விடுன்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்ஜெக்ஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. எப்படி கொள்ளையடிக்கிறாங்க தெரியுதா? கையில் காசே இல்லை. சரி, கையில் காசு இல்லாமல் எப்படி செலவு பண்ணுவாங்க சொல்லு? கடை வாங்குறது இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 26 ஒரு 200 கோடி ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோ. இன்றைக்கி எப்படி அதை செலவு பண்ண முடியும்? இதை வச்சு இப்போ இந்த சமூக நலக்கூடம் கட்டுறாங்கல்ல, இந்த சமூக நலக்கூடத்துக்கு டெண்டர் விட்டுருவாங்க. ரைட்டா? டெண்டர் விட்ட உடனே திமுக கவர்மெண்ட்டில் என்ன சிஸ்டம்? முன்னாடியே கமிஷன் தரணும். 10% முன்னாடியே தரணும் இல்லையா? முன்னாடி நீ தான் கான்ட்ராக்டர் வந்துட்டு ஏன்ப்பா அந்த வேல்யூ 50 கோடிப்பா, 5 கோடி எடுத்துகிட்டு வா, வாங்கிக்கிறது. பில்லு உனக்கு 3 மாதம் கழித்து கிளியர் ஆகும். உனக்கு பில்லு கிளியர் ஆனால் எனக்கு என்ன, ஆவலைன்னா எனக்கு என்ன? எனக்கு இன்றைக்கி 10% அட்வான்ஸ் வாங்கணும். நீ வந்து சார் ஆர்டரே கொடுக்காம எப்படி சார் நான் எப்படி சார் 10% கொடுக்குறதுன்னு கேட்குறேன். ஏன்ப்பா யாருப்பா 10% அட்வான்ஸாக கொடுக்குறீங்க? 2 கான்ட்ராக்டர் அங்கே ரெடியாக இருப்பான். அவன் வந்து கொடுப்பான், வாங்கிட்டு அவனுக்கு ஆர்டரை அலோகேட் பண்ணிட்டு போய்டுறது. அவனுக்கு பில்லு கிளியர் பண்ணுறதுக்கு தானே ஃபண்டு வேணும். அவன் வாங்கினா எனக்கு என்ன, வாங்கலைன்னா எனக்கு என்ன? இது கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டே செய்கிற ஸ்கேம் தானே சார்? ஸ்கேம் தான். இதனால தான் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் செக்ரட்டரி இருக்கிற துட்டுக்கு மட்டும் டெண்டர் விட்டு நீ கட்டி முடிச்சதெல்லாம் போதுன்ட்டு நிறுத்திருக்கு. பில் கிளியர் பண்ணால் அதுக்கு ஒரு தனியாக கமிஷன் கொடுக்கணும். யாரெல்லாம் அந்த மாதிரி கமிஷன் கொடுக்க தயாராக இருக்காங்களோ அவங்களோட பில்லை மட்டும் ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ணுறாங்க. அண்டு இன்றைக்கி தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு. நான் ஏற்கனவே பேசினேன், இந்த இடி வந்து சில அதிகாரிகளை கண்காணிப்பில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு. இன்றைக்கி தினமலரில் சபாபதின்ட்டு ஒருத்தர் வசூல் பண்ணுறாருன்னு வந்துருக்குதா பேர்? டீ கடை பெஞ்சிலையா? டீ கடை பெஞ்சில்
ஒருத்தவங்க ஓய்வு பெற்றுட்டாங்க, பெண் அதிகாரி அனுசுயா, அவங்க ஓய்வு பெற்றது. அந்த இடி கண்காணிப்பில் வந்திருக்காங்க. அன்றைக்கி அந்த பேர் சொன்னால அந்த நியூஸ் நீங்கள் வந்திருப்பார். என்னென்னா கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டுக்கு சிஎம்டியில் நார்மலாக காசு வாங்குறது இல்லையா. 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே உள்ள அப்ரூவலுக்கு வாங்குவாங்க. அப்ரூவல் வாங்கிட்டு அதோட விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சிசின்னு சொல்கிறாங்கல்ல, கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் நார்மலாக வாங்க மாட்டாங்க. இப்போ கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 50,000 சதுரடி கட்டடத்துக்குலாம் சிசி கொடுக்கறதுக்கு காசை கொடுன்னு சொல்லிட்டு வசூல ஆரம்பிச்சிருக்கு. நல்ல டெவலப்மெண்ட்டு சார். அதான் மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அவங்க ரொம்ப டெவலப் ஆகிட்டு சார். டிசம்பர் மாதத்துலேருந்து எலெக்ஷனுக்குள்ளேயும் ஒரு 3 மெகா திட்டங்களை வந்துட்டு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக திட்டமிட்டுருக்கான் சார். அதற்கான பணிகள்லாம் விரைவாக நடந்துக்கு இருக்கான். என்னென்ன மெகா திட்டம்? இப்போ மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குறது, இந்த விடுபட்டாங்கள மகளிர்களுக்கு அவர்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வழங்குறது, 3வது வந்துட்டு பொங்கலுக்கு காசு கொடுக்குறது சார். அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போடல. இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா 3000 ரூபா கொடுத்தா 6800 கோடி செலவாகும், 6000 கொடுத்தா 13620 கோடி செலவாகும். இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு பெரிய நிதி சுமையெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது அப்படி சொல்ல முடியாது. இது ஒரு பெரிய நிதிச்சுமை. நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். 95 கோடி இல்லை. நேற்றைக்கு முன்தினம் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பல்கலைக்கழகங்களை திவாலாக்கும் திமுக அரசுன்னு சரியாக அதை சுட்டி காட்டி கையில் எடுத்திருக்கிறாரு. பல்கலைக்கழகங்கள்லாம் மூடிட்டு வால் டாக்ஸ் ரோட்டில் படிப்பகம் கட்டி என்னையா பண்ண போகிறீங்க நீங்கள்? ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சார், இங்கே சென்னையில் இருக்க ஒரு மிக பழமையான ஒரு நூலகத்தை பராமரிக்கவே இல்லை. அந்த புத்தகங்கள்லாம் வந்து கரையான் அரிச்சுன்னு வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த நூலகத்தெல்லாம் மூடிடலான்ட்டு எனக்கு தோணுது. மீடியா ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்டோட பேராசிரியர் ஒருவர் வந்திருந்தார். அவர் தானே இப்போ ஜென்சிக்கு பாடம் எடுக்கிறாரு. அப்புறம் எப்படி இது பண்ணுறாங்க அது இதுன்றது எல்லாம் கேட்டுக்கிட்டு மீடியா இந்த விஷுவல் கம்யூனிகேஷனில் தான் ஒரு பேராசிரியராக இருக்கிறார். காலையில் ஷூட்டிங் வைக்கலாம், லைட்டிங் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா இவங்க சார் அதே ஷூட்டிங்கை சாயங்காலம் வைக்கலான்றாங்களா. இல்லைப்பா அது லைட்டு இது மாதிரி இருக்குன்னா சார் அதுக்கு ஆப் வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம். இல்லை இருக்குது சார், என்ன சார் புது ஆப் ஒன்று வந்திருக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்ட்டாங்க. என்னடான்னு கேட்டால் காலைல போய் எந்திரிக்க சொல்கிறீங்க அப்படி சொல்லிவிட்டு அவர் சொன்னது, இந்த தலைமுறை பார்க்காத ஒரு இடம், நுழையாத ஒரு இடம் நூலகம் என்று சொன்னார். அது உண்மை. நான் பார்க்குறேன் இன்றைக்கி பப்ளிஷிங் ஹவுசஸ் எல்லாம் மூடுறாங்க, விற்க மாட்டேங்குது புக்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் திருப்பி நூலகத்தை கட்டுறேன், அதுவும் கலைஞர் நூலகமாக கட்டுறேன்ட்டு சொல்கிறதே எனக்கு வந்து நீங்கள் இதை யோசித்து செலவு பண்ணணும்னு எனக்கு தோணுது. இன்றைக்கி எல்லாம் சாஃப்ட் காப்பி புக்ஸ் வந்துருச்சுப்பா. ஐபேடில் தான் படிக்கிறாங்க. நானே ஐபேடில் தான் படிக்கிறேன் புக்கு. வெளியூருக்கு போகிறேன், 5 புக்கு தூக்கிட்டு போக முடியுமா? நான் 1000 புக்கு இருக்குதுல்ல. ஸோ ரீதிங்க் பண்ணணும். லேப்டாப்பு கொடுக்குறீங்க. இந்த லேப்டாப்பை 10 லட்சம் மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். ஃபஸ்ட்டு வந்து இது மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கணுன்றதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அவர்களுக்கு அது தேவை. இப்படி நீங்கள் செலவு பண்ணுறீங்களே, இது வாக்குகளாக உங்களுக்கு மாறுமா? ஏன் சார் மாறாது? பூரா இங்கே இருக்காங்க, உண்டா இல்லையா நீ சொல்லு. இல்லை இதுக்கே இப்படி சொல்கிறீங்க. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் வேறு. என்னப்பா? இளைஞரணி மண்டல மாநாடுகளை வேறு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதை இது முடிச்சுட்டு பேசிக்கலாம். ஸோ இது எந்த வகையில் பயன் தரும்? இன்னொன்று, 4 வருஷம் ஸ்கீமை நிப்பாட்டிட்டீங்க. எந்த வருஷம் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ கொடுக்க போகிறீங்க? செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்போ தேர்ட் இயர் இப்போ படிக்கிறவன் என்ன பாவம் பண்ணான்? அவன் காண்டாவானா மாட்டானா? ஏற்கனவே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். அவனுக்கு தான் ஓட்டு இருக்கும். அவன் ஜூனியருக்கு லேப்டாப் வாங்குறத பார்க்கும்போது இன்னும் காண்டாகி வெளியில் போய் மாற்றி கொடுத்துவான். உண்டா இல்லையா? சரி, இந்த செகண்ட் இயர் பசங்களுக்கு கொடுக்குறீங்களே, இவங்களாவது போடுவாங்களான்னு பார்த்தா இவங்க அதில் விஜய்க்காக ரீல்ஸ் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எந்த வகையில் உங்களுக்கு இது பயனளிக்க போகிறது? அந்த கோபியில் பேசினவர் எடப்பாடி எனக்கு சொல்கிறாரு, தேர்தல் வருதுன்னு பயந்துக்கிட்டு 10 லட்சம் லேப்டாப் கொடுக்குறீங்க, நீங்கள் எங்கள் திட்டத்தை நீங்கள் நிறுத்திட்டீங்க இல்லையா, நான் விட்டீங்க. எப்படி வந்து ஒரு 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 போதுமான அறிவும் பக்குவமும் இல்லாமல் இவர்கள் திட்டங்களை செயல்படுத்துகிறார்கள் என்பதற்காக நான் சொல்கிறேன். விட்டுட்டீங்க, லேப்டாப் கொடுக்கல. விட்டு இந்த ரூபாயை உங்களுக்கு வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய திட்டங்களுக்கு செலவிடுங்கள் என்கிறேன். இந்த ஜென்ரேஷன் உங்களுக்கு ஓட்டு போடாது. விஜய் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பண்ணியிருந்துருக்கலாம். வரும் எப்போ அது லேப்டாப் கொடுத்து இப்போயாச்சும் கொடுத்தாங்களேப்பான்ட்டு அதில் ஒரு 50% ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். இது போச்சா? மகளிர் உரிமை தொகை விடுபட்ட மகளிருக்கு இன்னும் அந்த டெண்டர்லாம் ஃபைனலைஸ்டு. நானே நம்ம நிகழ்ச்சியில் சொன்னேன்ல, கரப்ஷன் இல்லாமல் உதயநிதியை தலையிட்டு சிறப்பாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார். நல்ல பிராண்டட் லேப்டாப்ஸ், ஏசரு, ஹெச்பி, டெல்லு, நல்ல தரமான லேப்டாப் கொடுக்குறாங்க, செயல்படுத்தியிருக்கார். இப்போ வாங்காதவன் பூரா உனக்கு எதிராக திரும்புவானா மாட்டானா? வாங்குறவங்களோட வாங்காதவர்களோட எண்ணிக்கை அதிகமாக. ஏற்கனவே உங்களுக்கு எதிராக இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. இப்போ இன்னொன்று, நடுவில் ஒரு செக்மெண்ட்டை மட்டும் பிரித்து நீங்கள் அதை பேம்பர் பண்ணுறீங்க. அப்போ மீதி இருக்க செக்மெண்ட் பூரா உங்களுக்கு எதிராக திரும்பும்ல. என்ன லாஜிக்கே அது? அடுத்து மகளிர் உரிமை தொகை 28 லட்சம் பேர் விடுபட்டிருக்காங்க. இப்போது இந்த 28 லட்சத்தில் 8 லட்சம் வாக்குகளாக கன்வெர்ட் ஆனாலே அது சாதனை. தட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் 8 லட்சம் கூட கன்வெர்ட் ஆகுது. பக்கத்து வீட்டுக்காரி 3 வருஷமாக வாங்கின்னு இருக்கிறா, நீ எனக்கு இப்போ வந்து கொடுக்குற 1000 ரூபாய். சண்டை போடுறாங்க அங்கே இங்கேன்னு, இப்படியான சண்டையெல்லாம் வருது. நடக்குதா?
சிம்பிளாக நமக்கு தோணுமா தோணாதா? காரு வச்சுருக்கிறா 3 வருஷமாக வாங்கிட்டு இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரி எனக்கு இப்போ கொண்டு வந்து கொடுக்குற எலெக்ஷன் வருதுன்னு இது எப்படி ஓட்டாக கன்வெர்ட் ஆகுன்றேன். இன்னொன்று கடுமையான நிதி சுமையை உருவாக்குகிறது. இப்போ நீங்கள் இந்த விடுபட்ட 25 லட்சம் பேருக்கு கொடுத்தீங்கன்னா ஜனவரி மாதம் பொங்கல் காசு கொடுக்கறது கஷ்டம், ரைட்டா? எடப்பாடி கொரோனா பீரியட்லேயும் காசு கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? வருவாய் இல்லாதப்போ கொரோனா பீரியடில் காசை கொடுத்துட்டு பொங்கலுக்கு எலெக்ஷனை ஒட்டி பொங்கலுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்து விட்டார், 2500 நினைக்கிறேன் 2500 இல்லையா? அப்போது நீங்கள் வெளியில் கொடி பிடிச்சிட்டு என்ன சொன்னீங்க? ஏன் 5000 கொடுக்கவில்லை? இந்த வாட்டி இவங்க 10,000 சொல்லணும் சார் எதிர்க்கு கேட்குறாங்க. இப்போது பொங்கலுக்கு கொடுக்கறது கஷ்டன்றேன் நான். கட்டும் நெருக்கடியில் இருப்பீங்க. அப்படி ஒரு வேளை இவங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு பொங்கலுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கலான்னு நினைக்கிற நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை கொடுக்க விடாமல் பண்ணும். அப்புறம் நிர்மலா எதற்குத்தான் இருக்கிறார்? நெரிப்பாங்க கழுத்தை. நாங்கள் பீகாரில் 10,000 கொடுத்து ஜெயிக்கிறேன், நீங்கள் அதே காசில் பாதி காசு கொடுத்துங்க ஜெயிக்கலான்னு பார்க்குறியா? எப்படி கொடுக்குறேன்னு பார்க்குறேன். அதனால் எந்த வகையில் இவர்களுக்கு இது பயனளிக்க போகிறது என்பது எனக்கு தெரியவில்லை. இல்லை சார், இவங்க இவ்வளோ பிளான் போட்டு வச்சுருக்காங்க. எப்படியும் பொங்கல் காசை எப்படியும் ஜனவரியில் கொடுத்துருவாங்கன்னு வைங்க. மிச்ச திட்டத்தெல்லாம் மகளிர் உரிமை தொகை டிசம்பர் 15 தொடங்குது. இந்த லேப்டாப்லாம் வந்துட்டு எப்படியும் ஏப்ரல் வரைக்கும் போகும், ஏன்னா இப்போ தான் வந்து டெண்டர் விட்டுருக்காங்க. அதுக்குள்ளேயும் இவங்க ஜனவரி பிப்ரவரிலேயே எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா, டேட்டா அறிவிச்சிட்டாங்கன்னா, அதெல்லாம் சைஸாக பார்த்து திமுக எப்போ அப்செட் ஆகுமோ அது மாதிரி ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பீகார் தேர்தல் டேட்டெல்லாம் பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர் போய் சுற்றி கித்திலாம் முடிச்சு ஸ்கீமுலாம் அனௌன்ஸ் பண்ணி முடித்த உடனே பொறுமையாக டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இங்கே இவங்க எதிர்பாராத ஒரு நேரத்தில் பொசுக்குன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வருவா தேர்தலில் திமுக ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பிஜேபி பண்ண போகுதுப்பா, அவ்வளோதான்ப்பா, விடுப்பா. அதாவது திமுக அவங்களோட கூட்டணி கட்சிகள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தானே ஜெயிப்போன்னு நினைக்கிறாங்க. ஸோ அது மாதிரி பிஜேபி தான் கூட்டணி வச்சுருக்கவங்கள நம்பி ஜெயிச்சிருவாங்க. ஆமாம், அவங்க கூட்டணி அமைப்பான தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு உதவி செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறது? 2 பேர் திக் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று செங்கோட்டையன் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு சார், இபிஎஸ் அவர்களுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை, என்னை ஏதாவது குற்றச்சாட்டை சொல்லி என்னை கட்சியை உன்னிக்கணும்னு அவருக்கு ஆசை, அவரோட கனவு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஆசை கனவுன்ட்டுலாம் நான் நினைக்கலப்பா. ஃபஸ்ட்டு உங்களை த்ரெட்டாக நினச்சா தானேப்பா ஒரு ஆசை கனவாக இருக்கும். இன்றைக்கி வந்து அவருக்கு போட்டியாக கட்சியில் இருக்கக்கூடியவர்களை இவனை எப்படியாவது காலி பண்ணி விடணும்னு நினைப்பார். அது இயல்பு, நான் தவற சொல்ல. உங்களை போட்டியாகவே கருதலையே. நீங்களும் அவருக்கு போட்டியாக இருப்பது போல் எதையுமே செய்ததில்லையே. செங்கோட்டையன் அவர்களோட ஆளுமையை சொல்கிறேன். சசிகலா கூப்பிட்டு நீ தாங்க சிஎம்னு சொல்லுது. பணம் எப்போ கொடுப்பீங்க எம்எல்ஏக்கெல்லாம் அப்படின்னு கேட்டோடனே, அம்மா ஒரு வாரத்தில் கொடுத்துறமான்னு சொன்னோன்னே எம்எல்ஏ ஒரு வாரம்லாம் போக முடியாது, இன்றைக்கே வேணும் துட்டு அப்படின்ட்டு கத்துறாங்க. இல்லைன்னா நான் போகிறேன் தர்ம யுத்தத்துக்குன்றாங்க. சொன்ன உடனே என்னப்பா அப்படி சொல்கிறேன்ன உடனே எடப்பாடி கூப்பிட்றாரு, அம்மா நான் 1 மணி நேரத்தில் கொடுக்குறேம்மா பணத்தைன்றாரு. அன்றைக்கி ரெபல் பண்ணியிருக்கணும் நீங்கள். என் சீனியாரிட்டி என்ன, நான் எம்ஜிஆர் இருக்கும்போதே நான் எம்எல்ஏவாக இருந்தவன், அதிமுகவோட முதல் பேட்ச் எம்எல்ஏ நான். எனக்கு பின்னாடி கட்சியில் சேர்ந்த ஒரு ஆளை நீங்கள் சிஎம் ஆகினீங்கன்னா அப்புறம் நான் எப்படி இருக்கிறது? ஆனால் இதற்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சி முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் தான் விட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அதுதான் கூவாத்தோட தான் சொல்கிறாரு. ஏன் விட்டு கொடுத்தாரு சார்? தாம்மா நடந்தது. அதை போய்ட்டு தர்மயுத்தம் நடத்திட்டு இருக்காருமா. பிஜேபி அவர் பின்னாடி இருக்குது, மக்கள் சென்டிமெண்ட் அவர் பின்னாடி இருக்குது. இவங்க பூரா கூவத்தோடு உட்காந்துருக்காங்க, எல்லாம் தூண்டி விட்றாங்க எம்எல்ஏஸை. 11 பேர் போயிட்டாங்க. நாங்களும் போகிறவங்கள ஆளை விடு அப்படின்ன உடனே போகாமல் இருக்கணும்னா ஆளுக்கு 3 கோடி கொடுங்க, இதுதான் பேச்சு. 3 கோடி கொடுத்தா நான் சின்னம்மா வாழ்கன்னு சொல்கிறேன். 3 ஸ்வீட் பாக்ஸ். சரி 3 ஸ்வீட் பாக்ஸு, 3 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா நான் சின்னம்மா வாழ்கன்னு சொல்கிறேன். இல்லைனா தர்மயுத்த நாயகர் வாழ்கன்னு சொல்கிறேன். அங்கே 1.5 தரான் போனவங்களுக்கு அப்படின்ட்டு எல்லாம் ரெடியாக வராங்க. கூப்பிட்டு ஒரு செங்கோட்டை கேட்குறாங்க, என்னங்க இது மாதிரி கேட்குறாங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும், எப்போ தருவீங்கன்னு. அம்மா என்ன சிஎம் ஆக்குனா 7வது நாளுக்குள்ளே அத்தனை பேருக்கும் வீட்டு 3 கோடி அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க 1 வாரத்தில் ஒன்று அமைதியாகிட்டாங்க எல்லாம். ஓகே ரைட்டு, அது 1 வாரத்தில் வந்துடணுன்னு எடப்பாடிக்கு நம்ம சிஎம் ஆகணும்னு ஆசை. 1 வாரத்தில் 3 கோடி வாங்கிட்டு போயிட்டா செங்கோட்டையன் சிஎம், இவர் போய் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக செங்கோட்டையன் அண்ணே அப்படி நின்றுட்டுருக்குமா? தூண்டி விட எல்லாரையும். ஐயா 1 வாரம்லாம் பொறுக்க முடியாது, இப்போவே கொடு, இல்லைன்னா நாங்கள் போகிறோம் தர்ம யுத்தத்துக்குன்றாங்க. யாருப்பா இப்போ 1 கோடி கொடுக்குறதுனோடனே இவர் எடப்பாடி ஹைவேஸ் பிடபிள்யூடி மினிஸ்டர், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கான்ட்ராக்டர்கிட்ட கேஷ் ரெடி பண்ணி வச்சுக்க ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ என்னங்க திருப்பி இப்படி பண்ணுறாங்களே, நம்ம ஆட்சியை காப்பாற்றணுமே. நான் ஜெயிலுக்கு போனோம் 2 நாளில், ஆட்சி நம்மளை விட்டு போயிட போகுது. டிடிவி எம்எல்ஏ இல்லை, இனிமேல் தான் எம்எல்ஏ ஆகணும். அந்த 1 வாரத்துக்கு சார் எம்எல்ஏவா இல்லைன்னா கூடங்க சார், அப்போதைக்கு முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டு அதுக்கப்புறமா 6 மாதத்துக்குள்ளே எம்எல்ஏ ஆயிக்கலாம்ல. கரெக்டு தான். வித்யாசாகர் ராவ் உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் அல்லவா? ஏற்கனவே இது போல் கேட்டபோது காணாமல் போனார், நினைவு இருக்கிறதா? நடந்துச்சுப்பா இதெல்லாம். கவர்னரோடது கடமை அது.
ஏங்க நாங்கள்லாம் சேர்ந்து பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் வந்து உங்களை முதல்வர் கேண்டிடேட் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், எங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கோம்னா பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும். ஆள் இல்லை. கோவா போயிட்டு ஊட்டிக்கு போயிருக்காருண்ணா. ஊட்டி சரி, ஊட்டிக்கு போய் லெட்டர் கொடுக்கலான்னு போனால் ஊட்டிலேருந்து பறந்துட்டாரு. மகாராஷ்டிராக்கு போயிட்டாரு. கவர்னரே இல்லை, யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா? இப்படிங்க அது சின்னம்மாக்கு தானே சார்? அம்மா ஓஹோ சிஎம்மா பார்க்குறியா நீ? ஏப்பா அந்த சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை தூசி தட்டு பண்ணிட்டாங்க. அந்த கேப்பில் தூசி தட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு காஃபி வர கேப்ல தீர்ப்பு வந்துருச்சு. ஆமாம். அப்போ சின்னம்மாவுக்கு பண்ணலன்னா தினகரன் மட்டும் பண்ணி போகிறேன். அப்போ அது நடக்காது. அப்போ சிட்டிங் எம்எல்ஏவை பண்ண முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு தான் அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க செங்கோட்டையனை. அவர் இல்லைன்னு சொன்ன உடனே யோசிக்கிறாங்க, என்ன ஒரு வாரம் கூட பொறுக்க மாட்டேங்கிறாங்க, இப்போ உடனே கொடுக்கணும் பணத்தை அப்படின்னு. இவங்களே ஒருத்தர் சொல்கிறாரு, யார்? எடப்பாடி ஆள். அம்மா நம்ம ஹைவேஸ் மினிஸ்டர் சீக்கிரம் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். உடனே கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னங்க எடப்பாடி எவ்வளோ நாளில் கொடுப்போம்? அம்மா 1 மணி நேரத்தில் கொடுத்துறேன்மான். எப்படி நீங்கள் ஏமா அதை பற்றி கவலைப்படுறீங்க? இல்லை நான் பார்த்துக்கிறேம்மா, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 2-3 எம்எல்ஏக்கு அம்மா பணம் வந்துருச்சுமான்றாங்க. வந்துருச்சாம்ப்பா பணம் அப்படின்னு அமைதியாக இறங்கிடலாம். இன்னொன்று எம்எல்ஏ கத்த சொல்லி இவங்க தானே தூண்டி விட்றாங்க, எப்போ அமைதியாக வந்துடும் பணம். அப்போ தான் அந்த பெருமிதத்தோடு தட்டி கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. இப்படி கும்பிட்டு நிற்பார். அந்த வீடியோ ஞாபகம் இருக்கா? வெல்டன் மை பாய். எஸ், ஷி வாஸ் ரியலி ஹாப்பி. ஆட்சியை காப்பாற்றிட்டாங்க. பாதி பேர் தர்மத்துக்கு போயிருந்தாங்கன்னா போச்சு இல்லை. ஷி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இன்னொன்று இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்க முடிஞ்சதுனால தான் பிஜேபி கிட்ட இருந்தும் கட்சியை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. சொன்ன உடனே அது நடக்குதா? நடந்து முடிஞ்ச உடனே கேபினெட் லிஸ்ட் போடணும்ல. எடப்பாடி முதலமைச்சர் கேபினெட் லிஸ்ட் போடணும்ல. செங்கோட்டையன் பேர் இல்லை. ஏன்னா 2016 நீ மந்திரி இல்லை. பழைய லிஸ்ட்டு தானே திருப்பி போடுறாங்க. நீ மந்திரியா? நீ சிஎம் ஆக வேண்டியவர் மந்திரி கூட இல்லை தெரியுமா? செங்கோட்டையன் என்ன பண்ணார் தெரியுமா? அழுதுகிட்டே வெளில போனார் கோவத்தூரை விட்டு. சிவி சண்முகமா வேலுமணியான்னு நினைவில் இருக்குது. சிவி சண்முகம் தான் நினைக்கிறேன். எனக்கு என்ன நீங்கள் போயிட்டு பாரு என் பேர் இல்லைன்றாரு. ஓ இரியா வாயா வா சொல்லிட்டு சின்ன ஏதாவது ஒன்று கொடுங்கம்மா, என்னம்மா சிஎம் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஒன்றுமே இல்லாமல் அனுப்புறீங்க அவரை. சரிந்தாயா ஸ்கூல் எஜுகேஷன் வச்சுக்க. இப்படி தான் மந்திரியானார். விட்டு கொடுத்தாரு அவர். இதுதான் இவரோட ஆளுமை. கொண்டாடுறாங்களே தாவே கவிஞர். செங்கோட்டையின் ஆளுமை என்ன என்பதை புரிந்து கொள்ளட்டும். யுசி தம்பி எல்லாராலையும் லீடர் ஆக முடியாதுப்பா. ஏன்ப்பா பன்னீர்செல்வம் லீடர் ஆகல சொல்லுப்பா? பன்னீர்செல்வம் ஹேட் மல்டிபிள் சான்சஸ் தேன் எடப்பாடி பழனிசாமி. கரெக்டா? அம்மாவால் அடையாளம் காணப்பட்டவர் தான் 3 வாட்டி சிஎம் இருக்காரு. அன்னைக்கு ரிசைன் பண்ணாட்டியே தம்பி பன்னீர் சிஎம் ஆயிட்டார்ப்பா. ரைட்டா? இதுதான் ஹிஸ்ட்ரி, ஹவு ஹிஸ்ட்ரி கிரியேட்ஸ் லீடர்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நள்ளிரவில் முதல்வராக்கி விட்டார்கள். இறந்துடுறாங்க அம்மா. ரைட்டா? இந்த ஃபேமிலி டேக் ஓவர் பண்ணணும்னு முடிவு பண்ணுது. ஓகே, கூப்பிட்டு இருந்தாலும் ஒன்றும் சரியில்லையே, உட்காந்துருவார் போல இருக்கே, ஒன்றும் சரிப்பட்டு வராது, நீ கிளம்பு ராஜா அப்படின்ட்டு அதுக்குள்ளே ஸ்மால் மம்மி அதே மாதிரி ப்ளவுஸு மேக்கப்பு எல்லாம் பண்ணிட்டு ஒரு 5-6 ஃபோட்டோ வேறு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த நெத்தியில் சாந்துலாம் வச்சுருந்தாங்க. ஏன் ஒருக்கா எல்லாம் வச்சுட்டு ஒரு 5-6 ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓகே ஸ்மால் மம்மி பிக் மம்மி ஆகிட்டாங்க. ஆகிட்டு எல்லாம் ரெடி ஆகலான்னு சொன்னோடனே யோ ரிசைன் பண்ணியா அப்படின்றாங்க. ரிசைன் பண்ணி அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை கையெழுத்து போட சொல்லிவிட்டு அவர்கிட்டே கொடுத்து போய் கவர்னர் ஆஃபீஸில் கொடுன்றாங்க. அம்மா கொடுத்துட்றேம்மான்ட்டு ஒரு நல்ல பொலிட்டீஷியனு அம்மா கொடுத்துட்றேம்மான்னு சொல்லிட்டு எடுத்து வெளியில் வந்து டர்ன்னு அதை கீழ்ச்சி போட்டு டிஜிபியை கூப்பிட்டு கமிஷனரை கூப்பிட்டு போலீஸ் கார்டன் வாசலில் ஃபோர்ஸாக இருக்குங்கணும். கமிஷனர் கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஹீ இஸ் த சீஃப் மினிஸ்டர். போய் பாக்கெட்டில் லெட்டர் வச்சுக்கிட்டு பன்னீர் என்ன பண்ணார் தெரியுமா? சசிகலா பதவி ஏற்பதற்காக சென்னை பல்கலைக்கழக 100ஆண்டு விழா அரங்கத்தில் போய் விழா ஏற்பாடுகளை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார். நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். அவர் கூட அந்த மேற்பார்வை செய்து கொண்டிருந்தவர்கள் சொல்கிறார்கள், அண்ணா இவ்வளோ நாள் தான் இந்த குடும்பத்துக்கு கூலை கும்பிட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம், நீங்கள் தானே சீஃப் மினிஸ்டர், கிழிச்சு போடுங்கண்ணே இந்த லெட்டரை. ஐடியாலாம் கொடுத்துருக்காங்க. ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் குருமூர்த்தியை பார்க்குறாரு. அதுக்குள்ளே ரெசிக்னேஷன் அக்செப்ட். குருமூர்த்தியை போய் பார்த்த உடனே அந்த அரசியல் ஞானி சொன்ன ஆலோசனை தான் சமாதியில் போய் உட்காந்து கண்ணை முட்டை 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அம்மா ஆவி என்கிட்ட பேசிச்சுன்னு உருட்டுன்றார். இதெல்லாம் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்காம பண்ணி இருந்தா மாலதி நான் தான் சொல்கிறேன் யூ ஆர் தி சீஃப் மினிஸ்டர். ரெசிக்னேஷன் லெட்டர் இன்னொன்று அவங்க ரெசிக்னேஷன் லெட்டர் உங்ககிட்ட கொடுத்துன்னு போகிறாங்களா? வெளியில் வந்து டர்ன்னு கீழ்ச்சி போடியோ கமிஷன் முடியா டிவைட் பண்ணியிருந்துக்கலாம் ஃபோர்ஸை. இன்னொன்று அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அந்த ரெசிக்னேஷன் லெட்டரோட சமாதிக்கு போய் உட்காந்து அம்மாவோட ஆவி என்னை ரெசைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிச்சு, சசிகலா என்னை ரெசைன் பண்ண சொல்கிறாங்க. முதலமைச்சராகவே தர்ம யுத்தம் நடத்தியிருக்கணும் அன்னைக்கு. அப்போ அந்த தர்ம யுத்தத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு கிடச்சிருக்கும். கரெக்டாக? இவர் என்ன பண்ணார்? அம்மா 1 வாரத்தில் கொடுத்துறேம்மா, 1 மணி நேரத்தில் கொடுத்துறேம்மா. கொடுத்தாரு. கொடுத்துட்டு உட்காந்தாரு. அம்மா என்ன சொல்லணும் கேட்குறேம்மா, ரைட்டுமா. அடுத்து
சின்னம்மா இடத்துக்கு டிடிவி வந்துடுறாரு. சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆமா நல்லதுண்ணா. அப்படி லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுங்கன்னு ஒன்று கொடுக்கல. டிடிவி கத்துறாரு, யோ என்ன அவர் கொடுக்க சொன்னேன் கொடுக்குறேன்ன உடனே இவரே தூண்டி விட்றாரு. எந்திரிக்கிறார். நான் பேரை சொல்ல விரும்பல. என்ன நீ இங்கே கூட அங்கே கூடன்ட்டு இது பண்ணிட்டு இருக்கிற நீ வச்ச ஆளா? ஏன்னா இவங்க தான் மந்திரி, சொன்ன கேட்கணுமா அப்படின்றாங்க. சொல்லிவிட்டு வந்து பேசுகிறாங்க. எதுக்கு நான் இது மாதிரி பண்ணிகிட்ருக்குன்னா இந்த மாதிரி ஜெயிலு போயிடுச்சு. டிடிவி எம்எல்ஏ இல்லை. இது இந்த ஆர்கே நகர் எலெக்ஷன் தள்ளி போன பிறகுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னென்ன பண்ணலாம்? இப்போ நீக்கு சசிகலா, நீக்கு தினகரன், நீக்கு பார்த்துக்கலாம். ஆனால் இல்லைண்ணே 18 பேர் அவங்க ஆள் இருக்காங்க. என்ன 18 பேரையும் தகுதி நீக்கம் பண்ணியா? செங்கோட்டை செஞ்சுருப்பார். அதை இதுதான் அவரோட ஆளுமை. இந்த ஆளுமை உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, யோயோ கைஸ்க்கு தெரியாது, அதிமுக இருக்க எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ அவரை நம்பி போவாங்களா? இன்றைக்கி வந்திருக்குது தினமலர் நியூஸு. அதிருப்தி அதிமுகவினரை ஒருங்கிணைக்கும் பணியில் செங்கோட்டையன் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்ட்டு. வேலுமணிக்கு எதிரான அதிருப்தியாளர்கள் கோவையில் இருக்கலாம், நானே இருக்கலாம். எப்படி இந்த அதிருப்திலாம் உருவாகும் அப்படின்ட்டு கேட்டேன்னா, என் ஆள் ஒருத்தரை நான் ஒரு பதவிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், வேலுமணி அவர் ஆள் அங்கே போட்டுறாருன்னு வச்சுக்க, நான் அதிருப்தியாக தான் இருப்பேன் வேலுமணி மீது. நான் சொன்ன ஆள் போடாமல் இவங்க ஆளுங்களாக ஃபில்லப் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற அந்த அதிருப்தியில் அதிமுக இன்றைக்கி கோவை மற்றும் கொங்கு பகுதியில் பல பேர் அதிமுகவில் இருப்பார்கள். ரைட். இன்றைக்கி செங்கோட்டையன் கூப்பிட்றாருன்ட்டு நான் தாவேக்காக்கு போனேன்னா என்னோட எதிர்காலம் லாஜிக்காக தானே சார் இருக்குது. அதிருப்தியில் இருக்கவங்க தாவேக்காக்கு போகிறாங்க அப்படிங்கிறது. இல்லைம்மா, இங்கே இருந்தானா கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது. நீங்கள் என்ன தான் அதிருப்தியாக இருந்தாலும் வேலுமணி எனக்கு செஞ்சு கொடுப்பார். நாளைக்கு பதவி தான் எனக்கு கிடைக்கலையே ஒழிய நாளைக்கு ஆட்சிக்கு வந்துட்டானா எங்கள் ஆட்சி தாவேக்கு ஆட்சிக்கு வரப்போகுதுன்றதுக்கு வாட் இஸ் தி கேரண்டி? இல்லை சார், இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஒன்றும் அரசியல் எதிர்காலத்தை பற்றி நினச்சி ஒன்றும் முடிவெடுக்கல. தாவேக்காக போய் சேர்ந்தது அரசியல் எதிர்காலமே இல்லை என்பதால் தான் முடிவெடுத்தார். கோபத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டார். அதே போன்ற அவர்களும் எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல? எடுக்க மாட்டாங்க. எல்லோரும் அப்படி நிதானம் இழந்தவர்கள் அல்ல. ஏன் அரசியல் ஞானி இந்த முடிவை எடுக்கவில்லை? வருங்காலத்தில் வர பிரதிபலன்களை யோசிச்சு எல்லாத்தையும் வே பண்ணணும். அதனால தான் ஆத்திரத்தில் முடிவெடுக்க கூடாது. விஜய் தலைமையில் 3வது அணி அமையும், 4 முனை போட்டி வருது, நாங்கள் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணின்ட்டுலாம் சொல்லிகிட்டு இருந்தார் டிடிவி தினகரன். இப்போ அவர் நான் வந்து பார்க்குறேன் இல்லை கூட்டணிக்கு சம்மதம்னு சொன்னால் தாவேக்கால தயங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தயங்க மாட்டாங்க. ஏன் அதை பண்ணல? அமைதியாக இருக்காரு. பெருசாக ப்ரெஸ்ஸில் கூட இப்போலாம் பேசுறது இல்லை. ஏன்னே தெரியலையே. ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கணுன்றது அவருக்கு தெரியும். கோவத்தில் முடிவெடுக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி மீது கோவம் தான், அந்த கோவத்தை பேசி தீர்த்துக்கிறார், முடிவெடுக்கிறதுல காட்டக்கூடாது. அண்டு விரைவில் இந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். டிடிவி, ஓபிஎஸ், வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் என்டிஏ அணியில் போட்டியிடுவார்கள்ன்றதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? செங்கோட்டையனுக்கும் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஒரு சீட்டை அவருக்கு உறுதிப்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா? அதிமுகலேருந்து நீக்கிட்டாங்க, கோபி தொகுதி அவருக்கு கொடுத்து தாமரை சின்னத்தில் நில்லையானா நின்று போங்க. கட்சி விட்டு நீக்கிட்டாங்க, தாமரை சின்னத்தில் நிற்கிறதுல இனிமேல் செங்கோட்டையனுக்கு என்ன தயக்கம் இருக்க முடியும்? குழந்தை கட்சியில் போய் சேர்றதுக்கு திஸ் இஸ் ஃபார் பெட்டர். இல்லை உங்கள் ஸ்டேச்சர் பாஜகவில் உயர்ந்திருக்குமா? இன்னொன்று, நாளைக்கு அண்ணாமலையை தூக்கி போட்டு மல்லாக்க போடுறதுக்கு கொங்கு பகுதியை சேர்ந்த கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த செங்கோட்டையனை அந்த கட்சி பயன்படுத்தி கொண்டிருக்கும். சிபிஆருக்கு பிறகு அந்த ஜோனில் பெரிய லீடர் இல்லை, அவர் விபி ஆயிட்டாரு. வளர்ந்துருக்கலாமா? இன்னொன்று, அண்ணாமலைக்கு செக் வைக்க விரும்புது அந்த கட்சி. ஆத்திரத்தில் எடுத்த முடிவு. போய் நீ போனியே ஒரு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க முடியாதே அவனால? சார், அவங்களாம் ஒரே கட்சி சேர்ந்து விளையாடிக்கிறாங்க. ஓகே, விளையாடுற வயசா உனக்கு? நான் கேட்குறேன், விளையாடுற வயசா இது? நான் சொன்னது போல் என்டிஏ அணியில் இதெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. அதான் சார், இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் பற்றியும் ஒரு செய்தி வந்திருக்கு. அவசரப்பட்டு தாவேக்காவுக்கு போகிறதா எந்த முடிவு எடுத்துடாதீங்க, அமித்ஷா அவர்கள் உங்கள்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு. நான் சொன்னேன் நான் ஏற்கனவே, அவரோட கிரீவன்ஸு நீ பேசிகிட்டு இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியும் முதல்வர் வேட்பாளரை நான் ஏற்றுக்க மாட்டேன், நீ ஏற்றுக்க வேணாம், நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், நீ கூட்டணியில் 2 சீட்டை வாங்கிட்டு நில்லுன்றவாங்க. முடியாதுன்னா குக்கர் கூட கிடையாது உனக்கு. முடியுமா முடியாதா? அது குக்கர் கூட இல்லாமல் பண்ண முடியுமா முடியாதா? இப்போவே குக்கரா தொப்பியான்னு எனக்கு டவுட் இருக்குது. பிஜேபி வந்துட்டு இப்போ போய் டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட இப்போதைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அவராகவே இருக்கட்டும்ப்பா, எலெக்ஷன் முடியட்டான், முடிஞ்சோடனே வந்துட்டு அவரை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அவர்களை கழட்டி விட்டுலாம்ல. இதை நம்புறதுக்கு அவர் என்ன தாவேக்காவிலே இருக்காரு? பழம் தின்னு கொட்டை போட்ட ஒரு டிடிவி. 90களில் இளைஞராக இருந்து ஜெயலலிதாவோடு அரசியலில் பயணித்தவர். அவங்க சின்னம்மா யார்? பீகார்லேருந்து ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தால் பிரதர் இன் ஆர்ம்ஸ்ன்றது, கொங்கு பகுதியிலேருந்து யூஸ் பண்ணி தூக்கி போட்ட ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து ஐயோ வராது வந்த மாமனின்றது. பிஜேபி இப்படிலாம் டிசைனாக எப்படி உருட்டுன்றதுலாம் இவருக்கு டிடிவிக்கு தெரியாதா?
இதே போல் அதிமுக உன் கையில் கொண்டு வரேன்ட்டு நம்ப வச்சு தானே 24 கூட்டணி வச்சாங்க. 24 தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலை எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதிமுகன்ற கட்சி அண்ணன் கையில் வரும்னு பேசின அந்த வீடியோ பார்த்தியா இல்லையா? இப்போ திருப்பி அவர்கிட்ட உருட்டுறீங்க நீங்கள். அதெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி ப்ராமிஸை பண்ண வேண்டிய தேவை பிஜேபிக்கு இல்லை. அவன்கிட்ட சொல்லிட்டேன், என் நண்பர் தான் ஒரு டிடிவி, இருந்தாலும் இதுதான் யதார்த்தம், அவரும் புரிஞ்சுக்குவார், வான்னா வந்தாகணும், அவ்வளோதான். அது சரியாக தப்பான்றதுக்குள்ளலாம் நான் போகல. இப்படி தான் பிஜேபி அரசியல் பண்ணும். சொல்கிற பேச்சை கேட்கலன்னா என்ன ஆகுன்னு தெரியும். இப்படி தான் பேசுவாங்க. அவர் தலைமையில் கத்தி இருக்கா இல்லையா? நாளைக்கு சின்னம்மா கூட சொத்து பிரச்சனை வரப்போகுது, யார் பக்கம் சப்போர்ட் வேணும்? அப்படி அவர் சொல்லி சமாதானப்படுத்தி கொண்டு வர வேண்டிய அளவுக்கு டிடிவி தினகரனை ஒரு பெரிய சக்தியாக பிஜேபி பார்க்கவில்லை. அவர் அவசியமான சக்தி, ஆனால் மிகப்பெரிய சக்தியாக பிஜேபி பார்க்கவில்லை. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவையோ அதை செய்யணும் தம்பி. அதனால் தே வில் நாட் டூ இட். பிஜேபியை பற்றி பேசிட்டேன் சார். முந்தா நேற்று பார்த்தீங்களா மன் கி பாத் நிகழ்ச்சியில் குரங்கு குளியல், மன்கி குரங்கு பாத் குளியல் கரெக்டு. அம்மா மனதால் பேசுகிறேன். தமிழ் இந்தியாவின் பெருமிதம். போன மாதமே சொன்னேன்னா, இவர்களைப் போல தமிழார்வலர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது என்று இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழாசிரியர்கள் எல்லாம் வெட்கி தலை குனியக்கூடிய அளவுக்கு பிஜேபியில் இருப்பவர்கள் தமிழாசிரியர்களாக தமிழ் ஆர்வலர்களாக மாறுவார்கள்னு சொன்னேன். ஆரம்பிச்சுட்டாரா ஜி? பார்த்தியா? தமிழும் தமிழ் மொழியின் கலாச்சாரமும் உயர்வானது. இனிமேல் பாரு, டெல்லியிலேருந்து வந்து ஒவ்வொருத்தராக தங்கள் தமிழார்வத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள்ன்றது மட்டும் நீங்கள் பாருங்கள். இதே மோடி தானே அங்கே போய் சொன்னார், பீகார்காரங்களை அடிக்கிறாங்க சொன்னாரா? இப்போ பார்த்தியா? அதில் ஒன்றும் அவர் தமிழர்களை அவமானப்படுத்தலை, திமுக காரங்களை தான் சொன்னார். இருவரும் வேறு வேறு ஆட்கள். ஆமாம், அவங்க தான் தமிழுக்கு அத்தாரிட்டி. அவங்க டிராவல். அவங்க தலைவரோட பேர் என்ன? தமிழின தலைவர். ஆனால் சன்ஷைன் எடுத்துவீங்க. ஆமாம், அதெல்லாம் இனிமேல் பாரு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பாரு. நம்மளும் தொடர்ந்து 3 நாளாக விஜய் அவர்கள் புதுச்சேரியில் இந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி வழங்கலை பேசிட்டே இருக்கோம். கொடுத்துட்டாங்களா? நேற்றும் போயிருக்காரு. டிஜிபியும் இல்லை, டிஐஜியும் இல்லை, ஐஜியும் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டாரு. சரி, ஐஜி பார்த்து என்னாச்சு? பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? கொடுக்கல, அவர் வெளியே போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் போய் மீட் பண்ணி. என்னைக்குப்பா ரோட் ஷோ வச்சுருக்காங்க? டிசம்பர் 5 சார். 5. இன்னைக்கு தேதி என்னப்பா? 2. ஸோ இதே மாதிரி தானே சார் கரூருக்கும் லேட் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் கடைசி நிமிஷத்தில் பர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ எந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்ய முடியாமல் போச்சு. சீக்கிரம் கொடுத்தா மட்டும் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருவாங்களா? இல்லை, டிசம்பர் 5 அப்படின்னா இன்றைக்கி 2ஆம் தேதி. எப்போ பர்மிஷன் கிடைக்கிறது, அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறது. பர்மிஷன் கொடுக்குறதா இல்லையான்றது ஜி தானே முடிவு பண்ணோம். சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ எதுக்கு பாண்டிச்சேரி போயிட்டுருக்கீங்க? அதான் ஊருக்கே தெரியுமே, இங்கே அனுமதி தர மாட்டேறீங்க, அங்கேயாவது போய் நடத்தலாம்னு சொல்லிட்டு. அதுக்காகவா இல்லை மச்சானை பழி வாங்குறதுக்காக இந்த மச்சான் செஞ்ச வேலையா? தெரில, நீங்கள் சொல்கிறத பார்த்தா. நேற்று தானே பேசணும் விரிவா, மச்சான் வர்சஸ் மச்சான்னு. இப்போது 2 மச்சானுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு பெரிய மச்சான் ஒருத்தர் வர்றாரு. யார் சார் அது? திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ஜெகதரட்சகன் அவர்கள் புதுவை முதல்வராகலாம் என்று திட்டமிட்டு பணிகளை தொடங்க இருப்பதாக இன்னைக்கு தமிழ் இந்து நாளேட்டில் செய்தி வந்திருக்கு. அவர் ஸ்டேட் பேங்கோட பெரிய பேங்க் வச்சுருக்காரே சார். அதனால தான் போட்டி சும்மா கும்முன்னு இருக்கும். திமுக சார்பில் நிற்க போகிறாரா? அவர் யார் சார்பில் நிற்கணுன்றதை பிஜேபி தான் முடிவு பண்ணும். அவர் திமுகவில் எப்படி பிஜேபி முடிவு பண்ணா? ஜெயிலுபுரியா? இல்லைங்க சார், ஆனாவணும் அதை வெளியே எடுக்காதீங்க, உள்ள வைங்க சார். இங்கே பாருங்க மாலதி, நான் வேண்டுமென்று சொல்லவில்லை. சீனாவில் செய்த முதலீடு, இலங்கையில் செய்த முதலீடு, இது போக பல்வேறு வழக்குகள் அமலாக்கத்துறையில் திரு ஜெகத்ரட்சகன் அவர்கள் மீது நிலுவையில் இருக்கிறது. திரு பொன்முடி அவர்களே அமலாக்கத்துறை கைது செய்ய இருந்தபோது தன்னுடைய அமலாக்கத்துறை தொடர்புகளை பயன்படுத்தி பொன்முடியை டெல்லிக்கு அழைத்து சென்று, கட்சி காப்பாற்றதியா, நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் என்று அழைத்து சென்று பொன்முடியை காப்பாற்றியது அண்ணன் ஜெகத். இப்போ அவருக்கு திமுகவில் என்ன எதிர்காலம் இருக்குது? இவருக்கு துரைமுருகனுக்கு கூச்சம் இல்லை, இன்பன் உதயநிதிக்கு போய் இன்பன் வாழ்கன்னு கூசாமல் கத்துவார். ஜெகதரட்சகன் அந்த அளவுக்கு மோசமானவர் இல்லை. இப்போ அவருக்கு என்ன ஃப்யூச்சர் இருக்குது கட்சியில்? பொதுச் செயலாளர் வரா? திமுக தலைவர் வரா? கருணாநிதிக்கு அவரோட மரியாதை தெரியும், மிகச்சிறந்த சொற்பொழிவாளர், தமிழ் சொற்பொழிவாளர். கூகுளில் போட்டுப்பார், யூடியூப்பில். அவருக்கு இவரோட அருமை தெரியும். பேசுகிறதோட அருமை என்னன்றது இப்போ இருக்கவங்களுக்கு தெரியுமா? அட்லீஸ்ட் பாண்டிச்சேரிக்கு போய் போட்டிட்டாருன்னா சிஎம் ஆகலாம்ல. எப்படி சிஎம் ஆக முடியும்? காங்கிரஸுக்கும் ஏற்கனவே திமுகவுக்கும் தான் பஞ்சாயத்து ஓடி இருக்காங்க. திமுக சார்பில் இன்னும் தனியாக ஜெயிச்சா, அல்லது திமுகவிலிருந்து விலகி புதுவைக்காக தனி கட்சி தொடங்கி ஜெயித்தால், பிஜேபி உதவியோடு ஜெயித்தால். இப்போ எதுக்கு பிஜேபி இப்படி ஒரு பிளானை பண்ணுது? திமுக அங்கே ஜெயிக்கக்கூடாது, காங்கிரஸும் ஜெயிக்கக்கூடாது. சார்ல்ஸ் ஒரு நம்பிக்கை முகம் தானே.
அவர் தான் பிஜேபி முதல்வரை எதிர்க்கிறாருல, 48 மணி நேரம் கெடு விதிக்கிறாரு. பிஜேபியோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசு தானே புதுவை அரசு. அந்த அரசுக்கு கெடு விதிக்கிறாரா இல்லையா? 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இது கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு கூட தான் இந்தியா ஃபுல்லாக பிஸ்னஸ் இருக்குது. பிஜேபி நினச்சா அவரையும் தான் தன் சார்பாக மாற்றிக்க முடியும். அதான் வெளில அப்படி பேசிக்குவான். பாண்டு எத்தனை கோடி கைமாறி இருக்குன்னு தெரியும். அது அவங்க அப்பா, இது மகன், விவரம் தெரியல, அதனால சவால் விட்டுட்டு இருக்காரு. ஜான்குமார் வச்சே அடிப்பாங்க அவரை, பார்க்குறியா? எப்படி வேணாலும் நடக்கும். இதுதான் அரசியல். அதுவும் புதுவை அரசியல் தமிழ்நாட்டு அரசியலை விட தலை சுத்துது. இன்னைக்கு செய்தியை பார்த்த உடனே 2014 புதுவை முதல்வர் ஆகலாம் என்று முயற்சி செய்தார்கள். திரு ஜெகதீசன் அவர்கள் முயற்சி செய்தார். இந்த குடும்பத்துக்கும் சரி, ஜென்ரலாகவே இன்னொரு மாநிலத்தில் போய் முதல்வர் ஆகிறத விரும்ப மாட்டாங்க. இப்போ டெல்லியில் முதல்வர்கள் மாநாடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கருணாநிதி முதல்வர்னு உட்காந்துருப்பாரு, ஜெகதீசன் ஒரு முதல்வர், நானும் தான் சிஎம்னு உட்காந்துருப்பாரு. வாட் நான்சென்ஸ் அப்படி. அதனால அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ இந்த பாரு தம்பி, அந்த சீனா முதலீடு சம்பந்தம் 10,000 கோடி முதலீடு, நீ கேஸை போட்டுமா என்ன சொல்கிறேனோ, இல்லைங்க நான் வந்துடுறேன். பிஜேபி ஆதரவோடு ஒரு புதிய கட்சி தொடங்கி பிஜேபி ஆதரவோடு போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு, சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அவரது அரக்கோணம் தொகுதியை ராஜினாமா செய்ய வைத்து அந்த இடத்தில் அதிமுக பிஜேபி வேட்பாளர் வெற்றி பெற்றார். நான் சொல்கிறதெல்லாம் வெறும் தியரி, கேட்குறதுக்கு நல்லா இருக்குதா? 39 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றோம்ன்றதை உடைக்கலாமா? எங்கே வெற்றி பெற்றீங்க? 39 வந்துட்டோம் இல்லை. அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு நடக்கக்கூடிய மக்களவை இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்று விடுமா? சரி, ஜெகதரட்சகன் அங்கே போய் வழக்கிலிருந்து அவரை காப்பாற்றிக்கிட்டாரு என்று மற்றவர்களும் என்ன வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? கௌதம் சிகாமணி, கலாநிதி வீராசாமி எல்லாத்துக்கும் ரூட்டு போட்டு கொடுக்குறீங்களா? ஏம்பாண்ணா அப்படிலாம் இல்லை. இப்படி தானே திங்க் பண்ணுவாங்க. ஜெகதரட்சகன் மேலே இருக்கிற அமலாக்கத்துறை வழக்குக்காக ஸ்டாலின் போய் பேசி காப்பாற்றி விடுவார் அவரை? நேரு கேஸுக்காக போய் காப்பாற்றி விடுவாரா? அனிதா ராதாகிருஷ்ணன் கேஸுக்காக போய் காப்பாற்றி விடுவாரா? கீதா ஜீவன் வழக்குக்காக காப்பாற்றி விடுவாரா? தென்னரசு வழக்குக்கு காப்பாற்றி விடுவாரா? உதயநிதியை தவிர யாருக்காவது மெனக்கிடுவார் அவர்? அப்போ எதுக்கு அவங்க கூட இருக்கணும்? நான் ஜெயிலா கட்சியான்னு கேட்டால் என்ன முடிவு எடுப்பாங்க? அவங்களோட வாழ்க்கையை தான் முடிவெடுப்பாங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இது ஒன்றும் சரி. பிஜேபி எப்படிப்பா அரசியல் பண்ணுது சொல்லுப்பா? அமலாக்கத்துறை, சிபிஐ. ஆனால் அவங்க இவ்வளோ நாள் இந்த பக்கம் தமிழ்நாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலை. நம்ம வருவாங்க, நான் தான் சொன்னேனம்மா முடிட்டு இந்த மாதம்ட்டு. இந்த மாநிலங்களெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண அளவுக்கு தமிழ்நாடு கான்சென்ட்ரேட் பண்ணதில்லை இது வரைக்கும். தேவை இப்போது தானே எழுந்திருக்கிறது. தேர்தல் இப்போது தானே வருகிறது. அவசரப்படாதீங்க. டைம் இஸ் கெட்டிங் ரெடி. பயிர்காலம் வந்தால் தானே விதைக்கிறோம். இப்படி அருமையாக சொல்கிறான் பாருங்க. ஜெகத்ரட்சகன் அவர்கள் நாராயணசாமி அவர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறதா செய்தியில் வந்திருக்கு சார். இருக்கும், எல்லாருக்கூடும் பேசுவாங்க. அவருக்கு அந்த ஐடியா இருக்குது. அதுதான் இந்த செய்தி. 14 முயற்சி பண்ணார், 21க்கு முன்னாடி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தி முயற்சி பண்ணார். பலருக்கும் தெரியாத செய்தி ஒன்றை சொல்கிறேன். இந்த முதல்வர் ஆகலாம் என்ற இந்த எண்ணத்தில் சமீபத்தில் நடந்து முடிந்த விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சிக்கு புதுவை முழுக்க ஜெகதரட்சகன் சார்பில் வாழ்த்து போஸ்டர்கள் தயாராகிவிட்டன. திமுகவில் இருந்துட்டு ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவாங்களேன்ட்டு, சரி எதுவும் பஞ்சாயத்து ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஹோல்டு போடுங்கன்னு சொல்லிட்டு ஒட்டவே இல்லை. எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும். இதுக்கு நடுவில் தான் சார்ல்ஸ் போய் அங்கே நம்ம முதல்வர் ஆகலான்னு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். ஸோ புதுவையில் ரோட் ஷோவுக்கு அனுமதியா இல்லையா என்பதை இதுவரை பிஜேபி முடிவெடுக்கவில்லை. இதற்கு நடுவே அந்த சிபிஐ சேர்ந்த டிஐஜி ஒருவர் தாக்கூர் வந்து நேற்று கரூரில் அந்த சம்பவம் நடந்த வேலுசாமிபுரம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு நடத்தியிருக்கிறார். இப்போ இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த நேரத்தில் தமிழக அரசு நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு புலனாய்வு குழு, சிபிஐ விசாரணை மற்றும் தமிழகம் சாராத 2 IPS அதிகாரிகள் அந்த குழுவில் இடம்பெற வேண்டும் ஆகிய அந்த உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று மேல்முறையீடு செய்திருக்கு. இப்போ திமுக அரசு திட்டமிட்டு சதி செஞ்சுருக்கா? பயக்கிறாங்களா? இல்லை, இது எதற்கு? நீங்கள் ஏன் அச்சப்படுறீங்க? அதான் சார் எனக்கு தெரியல. யார் விசாரித்தாலும் என்ன உண்மையோ அதுதான் வெளியே வர. அதுதான் மாலதி நான் சொல்ல வந்தேன். ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகியாக இருக்கட்டும், அல்லது அதில் இருக்கக்கூடிய IPS அதிகாரிகளாக இருக்கட்டும், பிரவீன்குமார் தான் நினைக்கிறேன் அந்த எஸ்பி, சிபிஐ எஸ்பி பேர், அவராக இருக்கட்டும், யார் வேண்டுமானாலும் விசாரிக்கட்டும். திமுக திட்டமிட்டு 41 பேரை கொண்டிருக்கிறார்கள் என்று பொய்யாக ஆதாரங்களை உருவாக்க முடியுமா? ஒரு குழுவை போட்டுட்டு எஸ்ஐடியும் உச்சநீதிமன்றம் போட்டிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, பொய்யா இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை உருவாக்க முடியுமா? ஆதாரங்கள்லாம் உருவாக்க முடியாது. என்ன இருக்கோ அதை தான் சொல்ல போகிறாங்க இல்லையா? எப்படி இருந்தாலும் உங்கள் சைடு தப்பு இருக்குன்றது வந்து தான் தீரும். கரூர் டவுன் டிஎஸ்பியை போட்டு ஒரு வாரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க, தெரிஞ்சிடும்
எத்தனை போலீஸ் தான் ஏன் வந்தாங்க? உங்கள் ஏடிஜி ஒரு நம்பரை சொல்கிறாரு, அமுதா ஐஏஎஸ் ஒரு நம்பரை சொல்கிறாங்க, சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஒரு நம்பரை சொல்கிறாரு. எத்தனை போலீஸ் தான் ஏன் வந்தாங்க? ஏன் வீடியோவில் ஒரு போலீஸை கூட காணான்ட்டு கேட்டிருப்பாங்க. இப்போ இதற்காக 50 லட்ச ரூபாய் செலவு செய்து சித்தார்த்த லூத்ராவையும் முகுல் ரோஹத்கேயும் கொண்டு போய் நிறுத்தி இந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திடம் நீங்கள் கோரிக்கை வைப்பதற்கான காரணம் என்ன, தேவை என்ன? அப்போது தாவேக்க சொல்வது போல இது சதி செயலா? நீங்கள் ஏதாவது தவறு செய்திருக்கிறீர்களா? உங்களுக்கு இதில் பங்கு இருக்கிறதா? ஒரே இரவில் இத்தனை பேரின் உடல்களை போஸ்ட்மார்ட்டம் செய்ததில் ஏதாவது மர்மம் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி தானே எழுது. வந்துருச்சு, நம்ம எல்லாரும் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஆர்டர் போட்டு 1 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நான். எதுக்கு இப்போ அப்பீல் போகிறீங்க? இதுக்கு அப்பீல் போகிறீங்க, ஆம்ஸ்ட்ராங் கேஸுக்கு அப்பீல் போகிறீங்க, கிட்னி திருட்டுக்கு அப்பீல் போடுறீங்க. தூய்மை பணியாளர்களுக்கு காசு இல்லைன்றாங்க, மகளிர் உரிமை தொகைக்கு காசு இல்லைன்றாங்க, பொங்கலுக்கு காசு கொடுக்க இல்லைன்றாங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லைன்றாங்க. இங்கே மட்டும் அள்ளி எடுத்துகிட்டு போய் இறக்கிறாங்க. எதுக்கு கொடுக்குறீங்க? எதுக்கு இப்படி செலவு பண்ணுறீங்க? ஒவ்வொரு ஹியரிங்க்கும் 30 லட்ச ரூபா வாங்குற சீனியர் கவுன்சில் எதுக்கு என்கேஜ் பண்ணுறீங்க? ஆம்ஸ்ட்ராங் வழக்கெல்லாம் 2 வாட்டி அப்பீல் பண்ணுறாங்க. என்னோட கேஸுக்கெல்லாம் சித்தார்த்த லூத்ராப்பா. கடந்த வாரம் என்னுடைய வழக்கு நான் செய்த மேல்முறையீடு ஒன்று வந்திருந்தது. அதில் பார்த்தால் முகுல் ரோஹத்கே. நான் நினச்சிக்கிட்டேன், அவ்வளோ ஒருத்தர் நம்ம ரோஹத்கே வச்சு வாதாடுற அளவுக்கு ஒரு சாதாரண ஆள். இவர்கள் பக்கம் ஏதோ தவறு இருக்குது என்று தான் என்ன தோன்றுகிறது. இந்த விஷயத்தில் 1 மாதம் ஆச்சுப்பா. இந்த விஷயத்தில் அப்பீலுக்கான அவசியம் என்னப்பா? அண்ட் ஒன் மோர், ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் ஆணையத்தோட விசாரணை தொடர வேண்டும். அவங்க பேட்டி அளிச்சதை பார்த்தீங்களா? அன்னைக்கு இவங்க ஒரு எடப்பாடி பழனிசாமி பேசினார். உச்சநீதிமன்றத்திலும் ஏதோ ஒரு தரப்பு இந்த வாதத்தை எடுத்து வைத்தது என்று எனக்கு நினைவு. அரசாணை கூட வெளியிடுவதற்கு முன்னால் நள்ளிரவு 12 மணிக்கு ஆணையத்தை உருவாக்கி மறுநாள் காலை 11-12 மணிக்கெல்லாம் விசாரணை தொடங்கி பேட்டி அளிக்கிறாங்க. அவங்க ஏன் லைட்டு போடல? லைட்டு போட்டிருந்தா இது நடந்திருக்காது. தீர்ப்பே சொல்லிடுறாங்க எங்க கேமரா முன்னாடி. அந்த விசாரணை ஆணையம் தொடர வேண்டும்னு நீங்கள் ஏன் துடிக்கிறீங்க? எவ்வளோ அறிவு கெட்டவங்கன்றது தெரியுதா? இப்போ தானேப்போ அது ஓஞ்சிருக்கு. இவங்க தாவேக்கெல்லாம் இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க அது ஒரு சதி, அந்த சதினால தான் நாங்களே அந்த பக்கத்து போகல, அந்த சாவு விட்டு பக்கத்து போகல அப்படின்னு. இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக சார்பில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பி செல்லும்போது ஒருவர் மாரடைப்பில் உயிரிழந்து விட்டார் என்று செய்திகள் வெளியே வந்து. எடப்பாடி என்னப்பா பண்ணார்? போய் அஞ்சலி செலுத்திட்டு 10 லட்ச ரூபா நிதி உதவி வழங்கிட்டு பத்திரிகையாளருக்கு பேட்டி அளித்தாரா? மாலை போட்டாரா? வந்து பேசினாரா? விஜய் போக முடியாதுன்றதை நான் ஒத்துக்கிறேன் தம்பி. விஜய் தான் போகணுன்ட்டு நான் அடாவடியாக பேசுகிற ஆள் இல்லை. விஜய் போக முடியாது, லாஜிஸ்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை நான் புரிஞ்சுக்கிறேன். புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், இவங்களுக்கு என்ன கேடு? சார் விடுங்க சார், விதி சதி செஞ்சிருச்சு. இவங்களுக்கு என்ன கேடு? இப்போ ஏம்மா அங்கே பார்த்தீங்கல்லம்மா, ஏன்பா யாராவது அனுப்பி போய் மாலை போட்டு வர சொல்லுங்கப்பான்னு சொல்கிறதுக்கு எடப்பாடி எவ்வளோ நேரம் இருக்கும்? உன் தொண்டன் அப்படி போய் நான் நிற்கிறேன், என் தொண்டனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் இயல்பாக மாரடைப்பில் இறந்துருக்காரு. உங்களை மாதிரி நெரிசலில் சாவில் எல்லா கட்சிக்காரனும் இலை விட்டுக்கு போயிட்டு வந்துட்டான். 1 வாரம் கழித்து ஃபோனை எடுத்துகிட்டு போய் பேசுகிறீங்க. நான் அதை ஒப்பிடணும். ஒரு அரசியல் கட்சி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வாய் சவடால் மட்டும் விடாதீங்கன்றேன். இந்த தந்தி டிவியில் ஒரு பேட்டி வந்திருக்கு ஆதவ் அர்ஜுன்து, அந்த அசோகவர்ஷினி கேட்குறாங்க, சார் விஜய் போக முடியாதுன்றதை நான் ஒத்துக்கிறேன், மற்ற நிர்வாகிகள் ஏன் சார் போல தலைமறைவாக போயிட்டாங்க அப்படிலாம் சொல்கிறது. எங்களை சுற்றி பெரிய சதி இருக்குது. இதுனா பதிலாது? உங்களை சுற்றி தான் பெரிய சதி இருக்குல்ல, எதுக்கு அரசியல் வரீங்க? போக வேண்டியதுன்னு. உலகத்தில் எங்கேயாவது இங்கே பர்மிஷன் கிடைக்கலன்னு பக்கத்து ஸ்டேட்டில் போய் பேரணி நடத்துவானே, அங்கேயும் கொடுக்கல. இது தெரிஞ்சுக்கணும். இது ஒரு உங்கள் கடமை, புரியுதா? இது ஆப்ஷன் கிடையாது, மேண்டேட்ரி. நீ எடப்பாடி போகாமல் இருந்திருந்தானா நம்ம பேசியிருப்போமா? அவர் கூட்டத்துக்கு வந்து ஒருத்தர் போகலைன்னா அங்கே போய் மாலை போடுறத விட இவருக்கு என்ன வேலை இந்த ஆளுக்குன்னு கேட்பாம கேட்க மாட்டோமா? அது அப்போ உங்களுக்கு பொருந்தாதா? கூச்ச மேலே வந்து பஞ்சு டைலாக் பேசினுக்கிறீங்க. ஸோ மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வாக்களிக்கிறதுக்கு பற்றி முடிவெடுப்பாங்க. புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் உங்களோட சினிமா சாமை பார்த்து உழுந்து கண்மூடித்தனமாக ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் வந்து ஜென்சி வாக்காளர்கள் அல்ல. அந்த விஷயத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன் தம்பி. இல்லை, அது தொடர்பாக நிறைய மக்களுக்கு அதிருப்தி இருக்குது சார். முன்னாள் ஐஏஎஸ் திருமதி சந்திரலேகா அவங்களும் சொல்கிறாங்க, சார் எங்க ஒரு இடத்துல இது மாதிரி துர்சம்பவம் நடந்திருக்கு, அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து சமாதானப்படுத்துவீங்களா இல்லை வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஒரு பொதுமக்கள் பார்வையை தான் முன்வைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். காமன் சென்ஸுமா. நீங்கள் இந்த பனையூருக்கு வர வச்சு நீங்கள் இது பண்ணது இதெல்லாம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ். இதெல்லாம் விடுங்க. நீங்கள் பல்வேறு காரணங்களை நீங்கள் சொல்லலாம். உங்கள் நிர்வாகிகள் ஏன் வீட்டுக்கு செல்லவில்லை? அவ்வளோ பேர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளியில் போயிட்டு சுற்றிக்கிட்டு இருந்துட்டு இன்றைக்கி வந்து பஞ்சு டைலாக பேசுகிறீங்க, பிளாஸ்ட்டுன்றீங்க.
அப்போ ஒரு கிரைசிஸ் வந்தால் இப்படி ஓடக்கூடிய உங்களுக்கு நாட்டை ஆளணுன்ற ஆசை ஏன் என்று தான் நான் கேட்கிறேன், மக்கள் கேட்கிறார்கள். இதை தொடர்ந்து கேட்பாங்க. போய் அவர் சொல்கிறாரு, அது கேட்குறாங்க அசோகவர்ஷினி. சார் விஜய் போல பரவாயில்ல சார், நீங்கள் நிர்வாகிகள் ஏன் சார் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடுறீங்க அப்படின்னு கேட்டால் எங்களை சுற்றி ஒரு சதி நடக்குது. அதிலே திமுகவே எதிரி இல்லைன்றார் சார். சொல்கிறது எல்லாரும் ஓரணியில் இருக்கணுமா, அப்புறம் திமுக எதிர்க்கணும். நீ இதை பாரு, 40 நிமிஷம் பேட்டி, கடைசி வரைக்கும் புரியாது உனக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு. அசோகவர்ஷினி கிராஸ் கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்டால் நான் என்ன பேச விடுங்க, கமல் அந்த கேள்வியை கேட்க விடுறதில்ல, கடைசி வரைக்கும் அந்த கேள்விக்கு பதிலே சொல்கிறதில்ல. அசோகவர்ஷினி திருப்பி திருப்பி கேட்குறது அதிமுக ஊழல் கட்சியாக இல்லையா, ஜெயலலிதா பற்றி கேட்குறாங்க, இறந்து போனவங்களை பற்றி நாங்கள் பேசுறதில்ல. திமுக ஊழல் கட்சின்னு சொன்னோன்னே திமுக மேலே சர்க்காரியா கமிஷன் ஊழல்லாம் இருக்கணும்னு அவங்க அசோகவர்ஷினி கரெக்டாக கேட்குது அந்த பொண்ணு. சார் அது நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டு, இது நிரூபணமான குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்ன பக்கமாக இருக்குது அதில். சரி, கருணாநிதி மட்டும் செத்து போலியா, அவர் இறந்தவர் இல்லையா, வசதி உருட்டுறது. இப்போ ஏன் ஜெயலலிதா பற்றி பேச முடியலன்னா பாகிலே ஒருத்தர் படத்தை வச்சுட்டு சுற்றுறாரு, புரியுதா? நான் நம்ம அன்றைக்கி அந்த தாவேக்காவோட போக்கையே திசை மாற்றிட்டார் செங்கோட்டைன்னு நான் சொன்னேன்ல. இன்றைக்கி நீங்கள் இந்த வேலையை பண்ணலன்னா அதிமுக ஊழல் கட்சின்னு தைரியமாக சொல்லலாமா? அவர்கிட்ட நீங்கள் ஜெயலலிதா பெயரையோ படத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையை விதிக்க முடியாத இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். வந்தால் போதும், வா. அவர் வரும்போது கண்டிஷனோட வர்றாரு, அம்மா படம் இல்லாமல் நான் வெளில எல்லாம் வரமாட்டேன் அப்படின்றாரு. சரி வச்சுக்கோங்க. அவங்க அசோகவர்ஷினி சொல்கிறது மாதிரி ஜெயலலிதா வாஸ் கன்விக்டட் பை அ கோர்ட். அவங்க ஊழல்வாதி இல்லையா, அவங்க படத்தை உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர், அது தலைமை ஒருங்கிணைப்பாளர் பாகையில் வச்சுட்டு சுற்றுவாராம். அவங்க படத்தை தாவேக்க கட்சி அலுவலகத்தில் வச்சுப்பீங்களா? ஆனால் திமுக ஊழல் கட்சியா? வேணா ஆதவ் இப்படி சொல்லியிருக்கலாம், ஏங்க அது பெங்களூர் கோர்ட் கொடுத்த உத்தரவு, அவங்க உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போயிருப்பாங்க, அப்பீல் பண்ணி அவங்க வெளியே கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது, இறந்து போயிட்டதுனால அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கல. அதை விட இன்னும் எளிதாக ஆதவ் ஸ்டைலில் நான் சொல்கிறேன், அது பெங்களூர் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு, அதனால் கர்நாடகாவில் தான் ஜெயலலிதா குற்றவாளி, தமிழ்நாடு கோர்ட்டு அது கொடுக்கல, அதனால் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா குற்றவாளி இல்லை. கரெக்டான பாயிண்ட் சார். யோ இப்போ இவங்களோட சிக்கல் புரியுதா? ஏடிஎம்கே ஊழல் கட்சின்னு சொல்ல முடியாது, ஜெயலலிதா அட்டாக் பண்ண முடியாது. திமுக ஊழல் கட்சின்னு சொல்கிறீங்கன்னா அப்போ ஊழல் பண்ணி தண்டிக்கப்பட்ட ஆளை தூக்கி வந்து மேடையில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அவர் அம்மா படம் இல்லாமல் வெளில வர மாட்டார். அவரை தலையில் தூக்கி வச்சுட்டு கொங்கு பொறுப்பாளரை போட்டு என்னது ஒருங்கிணைப்பு குழுவோட தலைவரா? அப்படிதான். ஆமாம், நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர். எந்த கட்சியிலுமே இப்படி ஒரு போஸ்டிங் இல்லை. அது வாய்க்குள்ளேயும் வர மாட்டேங்குது. ஆமாம், வச்சுருக்காங்க இல்லையா? நன்றி சார்.